சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அடுத்த கேள்வியா எல்லாரும் முன்வைக்கிறது இந்த தொகுதி பங்கீடை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு. இல்லை, அது ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா, தொகுதி வாரியாக வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு செய்து ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவங்க எப்பொழுதுமே டேட்டாவை கையில் வச்சுருப்பாங்க. இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து போய் இயக்குனர் சங்கத்திற்கு என்று தனியாக கட்டடம் இல்லை, எங்களுக்கு ஒரு கிரவுண்டு கொடுங்க நீங்கள், இன்னொன்னையும் அவங்க வாட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு தொகுதியை அவங்க மதிப்பீடு செய்கிற போது இது எவ்வளவு செல்வாக்கு மிக்கதாக இருக்குது, தேமுதிக இங்கே நிறுத்தினா வீக் ஆகிருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. அதனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு, சீட்டு சம்பந்தப்பட்ட பேரத்துக்கான கட்சியாக நான் நடத்தலை, இது கொள்கையை சார்ந்த உறவு, அதே சமயத்தில் கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அப்போ நான் கிரவுண்டுக்குள்ளே தான் நாங்கள் விளையாடுவோங்கிறார். முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் இந்த எல்லைக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம், அதை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கிறது முன்கூட்டியே அவர் தெளிவுபடுத்திட்டார். அதனால் பெரிய அளவில் குழப்பங்கள்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஓகே. எங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் வாக்கு வங்கி எந்த சமூக பின்னணியில் இருக்கிறது, என்ன கோரிக்கை அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஆய்வு செய்து வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கு சாதகமான தொகுதி எது, விசிகாவுக்கு சாதகமான தொகுதி எது, மதிமுகவுக்கு எங்கே நின்றா ஜெயிக்கும், என்ன பெல்ட்டில் என்ன மாதிரியான வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் தேர்தலுக்கு மட்டுமே வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியாது. சில கட்சியெல்லாம் என்ன செய்வான்னா, தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அவன் வெளியில் அரசியலே பண்ணுவான், மிச்ச நேரம்லாம் சொந்த பிஸ்னஸ் பார்ப்பான். மருத்துவர் ராமதாஸ் சொன்னார்ல, எல்லாருமே ஒரு 3 செல்ஃபோன் வச்சுருக்காங்க, ரியல் எஸ்டேட் பார்க்குறாங்கன்னு சொன்னார்ல, அது ஒரு வகையான அரசியல்.